guys, welcome to Bangladesh. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம கிங்ஸ் அவதார் அப்படின்ற அனிமே சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த அனிமே ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஜானர்ல வர ஒரு சூப்பரான செம்மையான அனிமேன்னு சொல்லலாம். இந்த அனிமே குறிப்பிட்டு கேமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கலாம். ஏன்னா கேமர்ஸ் ஒரு நாள் படுற கஷ்டம், ஒரு நாள் படுற சந்தோஷமும் எல்லாத்தையுமே பத்தி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வர ஃபைட்டிங் சீன்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 1 எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஆங்கர் ஒரு கேம் பத்தி பேசாரு. இன்னைக்கு க்ளோரியோட 10வது வருஷ ஆனிவர்சரி நடக்க போகுது. இது ஒரு பிரமாதமான கேம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேம்ல மொத்தம் 130 மில்லியன் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. போன வருஷ கேம்ல நிறைய பவர்ஃபுல்லான டீம்ல வந்தாங்க. ஆனா வழக்கம் போல நம்மளோட லெஜெண்ட் தான் கடைசி வரைக்கும் ஜெயிச்சாரு. நம்ம பேட்டில் காட் ஏஷியூ இப்போ கேம் குள்ள காட்டுறாங்க. ஒரு பெரிய பாஸ் வந்திருக்கு. அதோட பவர் யாரால தாக்கு பிடிக்க முடியல. அங்க இருக்க பிளேயர்ஸ்லாம் இந்த பாஸ் அடிக்கிறதுக்கு 100 பேர் இருந்தா கரெக்டா இருக்கும்ல, நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்றாங்க. இப்ப அங்க ஒரு கேரக்டர் வந்து அந்த பாஸ் அடிக்குது. அங்க வந்து நம்ம அந்த பாஸ் ஈஸியா அடிச்சிட்டான். இதுதான் எக்ஸலன்ட் கிளப்ல இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ஏஷியூ. இவரோட கேரக்டர் தான் ஒன்னாட்டம்லி. இவர காலத்துக்கு எக்ஸலன்ட் கிளப்ல ஏஷியூ தான் கேப்டனா இருக்காரு. அதனால 3 வருஷம் தொடர்ந்து அவங்க தான் சாம்பியனா இருக்காங்க. இந்த பேட்டில் காட் ஒன்னாட்டம்லி இந்த பேரு க்ளோரி கேம் மொத்தமுமே தெரியும். இப்போ உண்மையான உலகத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு பதறி ஓடிட்டு இருக்கா. பின்னாடி இந்த ரிப்போர்ட்டர் இன்னைக்கு நைட் 12 மணிக்கு க்ளோரியோட 10வது சர்வர் ஓபன் பண்ண போறோம். நாளைக்கு அந்த சர்வர்ல ஒரு புது க்ளோரி ஓபன் ஆக போகுது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்ப அந்த பொண்ணு பதறிட்டு அந்த கதை திறக்கா. இப்ப நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இப்ப நம்ம ஏஷியூ இருக்கிற இடம் தான் எக்ஸலன்ட் கிளப். இப்ப ஏஷியும் அந்த பொண்ணும் போயிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களும் 3 வாட்டி சாம்பியனா இருந்தீங்க, ஆனா இப்ப ரொம்ப மோசமா இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் கேப்டன் ஏஷியா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஏஷியா உள்ள போக அந்த மேனேஜரும் பேட்டில் கார்டு வந்துட்டியா இத பார்த்த ஏஷியும் என்ன சொல்ல வரணும்னு சொல்லுங்க. அந்த மேனேஜரும் நம்மளோட கிளப் ஒரு முடிவு எடுத்தாச்சு. நம்மளோட புது பிளேயர் சன்ஷாங்கே எக்ஸலன்டரோட கேப்டன் நாங்க போட போறோம். அது மட்டும் கிடையாது, இவ்வளவு காலமா நீ விளையாடி இருந்தே பொன்னாட்டம்ல அந்த கேரக்டருமே இவனுக்கு தான் சேரும். இதுகிட்ட பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேரக்டர் உருவாக்குனா. பக்கத்துல சன்ஷாங்க என்ன மறைச்சிருங்க பேட்டில் கார்டு, நான் கூட ஜாயின் பண்ணேன். இப்போ உங்க பொசிஷன் நீங்க கிடைச்சிச்சு, அதுக்காக மேல கோபப்படாதீங்க. அந்த மேனேஜரும் ஏஷியோ உங்களோட ஒன்னாட்டம்ல அக்கௌண்ட் கார்டை ஈவென்ட் கொடுத்துரு. இதுகிட்ட பக்கத்துல இருக்க பொண்ணு ஷாக்ல இருக்கா. ஆனா ஏஷியோவும் தோட கார்டை அவங்க கிட்ட கொடுக்குறான். சன்ஷாங்க அட ஏன் கண்ணு என்னால நம்ப முடியல, உங்களுக்கே நடந்ததா? இந்த நடுக்கிற கையை வச்சுக்கிட்டா இவ்வளவு காலத்துக்கு கூட பேட்டில் கார்டு கூப்பிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன் இடத்துல இருந்து நான் ஏற்றி பாத்துக்கிறேன். இந்த ஒன்னாட்டம் கேரக்டர் வச்சுக்கிட்டு இந்த மொத்த குளோரியுமே நான் ஆட போறேன். ஆனா ஏசிக்கு அந்த அக்கௌண்ட் கார்டை தத்துக்கே மனசு இல்ல. ஏசியோ சன்ஷான் கிட்ட இந்த கேம் உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த கேம் நிஜமால உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீன் போடுறத விட்டுட்டு எல்லாரையும் மரியாதை நடத்து பாத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசியும் போக பின்னாடி இந்த மேனேஜரும் ஏசியோ நீ இந்த இடத்துல இருக்க, ஆனா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட இல்லையே, அதனால கொஞ்ச காலத்துக்கு நம்ம கிளப்ல புதுசா சேர்ந்தவங்க கூட ட்ரைனிங் பார்ட்னரா இருந்துக்கோங்க. இதுக்கிட்ட ஏசியோ சிரிச்சுட்டு தேவையில்ல, நம்ம கான்டாக்ட முடிச்சிடலாம். பக்கத்துல இருக்க பொண்ணு நீங்க வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. அந்த மேனேஜர் சிரிச்சுட்டு நான் உன்னை பார்க்க மாதிரியே தான் இருக்க ஏசியோ, இப்படிதான் நீ செய்வேன்னு நான் நினைச்சேன். சரி, இந்த மாதிரி நடுவுல கான்டாக்ட ரத்து பண்ற, இதுக்கு நிறைய தண்டனை இருக்குல்ல, அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட உண்மையா சொல்லணும்னா இவ்வளவு வருஷத்துக்கு நம்ம எக்ஸலன்ட் குரூப்ல நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்க. அந்த மேனேஜர் ஒரு புக்கை தூக்கி போயிட்டு நீ ரிட்டையர் ஆவறேன்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும். இதை பார்த்த ஏசியவும் அப்புறம் முகலமா இதை பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? பக்கத்துல இருக்க பொண்ணு என்னது ரிட்டையர்மெண்டா, நீங்க கான்ட்ராக்ட்ல போட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏசுக்கு இப்ப 25 வயசு ஆகுது. இந்த மாதிரி ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ்ல கேம்குள்ள அபிஷியலா ஒரு வருஷத்துக்கு வரவே கூடாது. எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க ஏசியோ டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஏசியவும் மூச்சன் பரவாயில்ல நான் சைன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனமா அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபார்ம்ல சைன் பண்றான். இப்ப ஏசியவும் சோகமா வெளியே வர பின்னாடியே மூச்சன் வந்துட்டு எதுக்காக நீ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துக்கிட்ட? ஏசியவும் மூச்சன் இன்னும் நீ புரிஞ்சுக்கல, இவ்வளவு வருஷத்துக்கு இந்த கிளப்ல என்கிட்ட ஒரு வேலை வந்துச்சு, ஆனா இப்போ இந்த கிளப் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. மூச்சனும் ஏன் அப்படி சொல்ற, இந்த உலகத்திலே நீ தானே டாப் பிளேயர், உன்னோட திறமை யார்கிட்டயும் கிடையாதுல. ஏசியவும் இவங்க பண்ற மார்க்கெட்டை பத்தி எனக்கு கவலை கிடையாது, வீட்டுக்கு போ மூச்சாங்க. மூச்சாங்கும் சரி இப்ப நீ என்ன செய்ய போற? ஏசியவும் ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வர போறேன். இந்த சைடு எக்ஸ்டெண்டர்ல சன்ஷாங்க அந்த மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்டான், என்னால நம்பவே முடியல. அந்த மேனேஜரும் பின்ன ஒத்துக்கிட்டு ஆகணும். இந்த கான்ட்ராக்ட் ரத்து பண்ணதுக்கு பெனால்டி ஃபீஸ அவனால கட்டவே முடியாது. சன்ஷாங்கும் அவன் தான் பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு, அவனுக்கு நிறைய காசு இருக்குமே. அந்த மேனேஜரும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது, அதுவும் இல்லாம கேமர்ஸ்க்கு கம்மியா தான் சம்பளம் இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ்க்கு விளையாட தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாது. அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி காசு இல்லாம போனாங்க. அவங்களுக்கு ஏசியோ மாதிரி அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கேட்டு சன்ஷாக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியா அவனுக்கு கிடைச்ச மொத்த காசுமே இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தானா? அந்த மேனேஜரும் அந்த காலத்துல அவனை பத்தி கூட யோசிக்க மாட்டான், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இப்ப ஏசியோ போயிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஒரு இன்டர்நெட் கேஃபே இருக்கு. அந்த நெட் சென்டர்ல போனா ஃபுல்லாவே கேமிங் சேரா இருக்கு. எல்லாருமே கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஏசியுமே அங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவன் உள்ள போறான். ஆனா ஐடி கார்டு அங்கேயே வச்சு போயிட்டான். இப்ப ஏசியோ சொன்ன இடத்துக்கு போறான். அங்க போனா ஏற்கனவே ஒருத்தங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம் பிளே பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது க்ளோரியோட லான்ச்சர் கிளாஸா? மூச்சங்க தான் விளையாடிட்டு இருப்பால, ஆனா அங்க விளையாடுறாங்களோ அட இல்ல ஜெயிக்கவே முடியல சானி அப்படின்றாங்க. இதுக்கிட்ட ஏசியோ மூச்சங்க இவன மூச்சுக்கு 10 வாட்டி கத்துறா. கேம் குள்ள பார்த்தா அவங்களும் 52 வாட்டி தோத்து போயிருக்காங்க.
அவங்கள போறப்ப மனசுக்குள்ள அடைச்ச 58 வாட்டி தோத்து போயிட்டோமே. இந்த கேம் 5 வருஷத்துக்கு விளையாடிட்டு இருக்கோம். ஆனா நான் சண்டை போட்ட எனிமி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தால எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன். பின்னாடி ஏசி கட்டுறான். ஏமா பொண்ணு ஏற்கனவே கேம் போட்டு விட்டி மேட்ச் போயிட்டு இருக்கு. இது கேட்டு அவளை கிட்ட போய் பாக்க பார்த்தா ஏசி ஏற்கனவே மேட்ச் முடிச்சான். இத பார்த்து அவளுக்கு ஷாக்கா இருக்கு. எனது அதுக்குள்ள ஜெயிச்சிட்டியா? ஏசிமும் அது வந்து நான் உட்காரப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணு ஆமா எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏசிமும் கிட்டத்தட்ட 40 செகண்ட் ஆச்சு. என் கை கொஞ்சம் ஜீலன் இருக்கு அப்படின்னா நான் 30 செகண்ட்ல முடிச்சிருப்பேன். இதை பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஆமா யார் இவ ஒரு ப்ரொஃபஷனலா? ஒருவேளை எக்ஸ்டெண்ட் எரர் வந்திருப்பானா? ஆனா எனக்கு எக்ஸ்டெண்ட் எரர் மெம்பர் எல்லாருமே தெரியுமே. ஒருவேளை யாருக்குமே தெரியாத பேட்டில் கார்டு யோசிவா இவன். அவளும் யோசிவை பார்த்துட்டு வாட எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இது. பக்கத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவளும் அதெல்லாம் இது இல்ல. அந்த பொண்ணு ஏசி கிட்ட இன்னும் ஐடி கார்டு அங்கேயும் விட்டு போயிட்டு கொடுக்குறா. அந்த பொண்ணு அட ஏசி பேரு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப பேட்டில் கார்டை நான் நேர்ல பார்த்தேன். அப்ப கண்டிப்பா சிக்னேச்சர் வாங்கிடுவேன். இப்ப ஏசிவான் ஐடி கார்டு வாங்குறப்ப அந்த பொண்ணு பிடிங்கி பாக்குறாத. அந்த பொண்ணு ஐடி பார்த்துட்டு என்னது ஏசிவா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. அப்ப இவன் கிடையாது அது ஏசிவும். ஆமா நீங்க தான் இடத்தோட ஓனரா? அவனும் ஆமா சொல்ல. ஏசிவும் இங்க இருக்கே நைட் மேனேஜரா எனக்கு வேலை கிடைக்குமா? அந்த பாசும் சரி இந்த இடத்துல நைட் மேனேஜரா இருக்கணுமா? லோரியில என் கூட 1 வா அதுல ஜெயிச்சனா நீ நைட் மேனேஜர் தான். இங்க ஏசிவும் உன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா என்னோட கேரக்டர் வேற நான் கொடுத்துட்டேனே. அந்த பாசு அட உனக்கு பெரிய மனசுதான்ப்பா. ஏசிவும் ஆமா பின்ன நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பேட்டில் கார்டு ஒன்னாட்டம் லீஃப் பத்தி பேசிட்டு இருக்கோமே. அந்த பாசும் ஆமா இன்னைக்கு ஒரு புது சர்வர் ஓபன் ஆகுது அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏசிவும் அட ஆமால இன்னைக்கு 10வது சர்வர் ஓபன் ஆகுதா சொல்லிட்டு அதுல ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றான். அவன் கார்டு கேட்ட பார்த்து அந்த பாசும் இது ஃபர்ஸ்ட் எடிஷன் கார்டா? நீ எப்போதுல இருந்து இந்த க்ளோரி விளையாடிட்டு இருக்க? ஏசிவும் இதோட 10 வருஷம் ஆக போகுது. அந்த பாசும் இது 10 வருஷமா? நான் 5 வருஷமா விளையாடிட்டு இருக்கேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர் வர. இவன் 10 வருஷமா இந்த கேம் விளையாடிட்டு இருக்கானா? இவனுக்கு இந்த கேம் எவ்வளவு பிடிச்சிருக்கும். அந்த பாசும் இனிமேல்ட்டு நீ ஒரு நைட் மேனேஜர் நான் சொல்ற வேலை செய்யணும். சரி முதல் வேலையா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா போ. இப்ப நேரமும் போக மணி 12 ஆகுது. அங்க அனௌன்சிங் வாசம் எல்லா பிளேயர்ஸும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ 10வது சர்வர் ஓபன் ஆக போகுது. அந்த சர்வர் ஓபன் ஆகிறதுக்கு எல்லாருமே கவுண்டர் கோட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சர்வர் ஓபன் ஆன உடனே எல்லாரும் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லாரும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாசும் அட எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதான் இந்த கேமோட அழகு. ஆனா இந்த சைடு பார்த்தா ஏசியா இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தா அந்த பாசும் என்னது நீ கத்துக்குட்டியா 10 வருஷமா விளையாடிட்டு இருக்கன்ற இதை போய் படிச்சிட்டு இருக்க? ஏசிவும் நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பல வருஷம் ஆகுதுல அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன். அந்த பாசு நீ ஒரு ப்ரோ பிளேயர் நினைச்ச இப்படி பண்ணிட்டு இருக்க. உன்னோட பேரு ஏசு ஆனா எங்களோட பேட்டில் கார்டோட பேரு ஏச்சு. ஏசுவும் பேட்டில் கார்டு உனக்கு தெரியுமா? அந்த பாசு பேட்டில் கார்டு ஏச்சுவ யாருக்கு தெரியாம இருக்கும்? அவர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே. அது மட்டும் கிடையாது சன்முச்சாங்கன்னா ஏசுவை சேர்த்துட்டு பாஸ் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டா? உண்மையிலே நான் தான் பேட்டில் கார்டு ஏச்சு. அந்த பாசு ஒரு மாதிரி லோக் போயிட்டு உங்ககிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்றேன். என்னன்னா நான் தான் சன்முச்சான். இது கேட்டு ஏசுவும் ஏங்க நான் நிஜமா தாங்க சொல்றேன் நான் தாங்க பேட்டில் கார்டு ஏசு. அந்த பாசு நானும் அதான் சொல்றேன் நானுமே சூமுச்சாங்களா. இப்ப ஸ்கிரீனை பாக்குறாங்க ஏசு கிரியேட் பண்ண கேரக்டரோட பேரு லார்ட் கிரேமன் போட்டிருக்கு. அவங்களும் அட பேர் நல்லா இருக்கே நீ யோசிச்சா கேக்குறப்ப ஏசுவும் நான் யோசிக்கல மூச்சாங்க சொன்னது. அவங்களும் அப்ப இன்னும் கதை கொடுத்துட்டு இருக்கல. இப்ப ஏசுவும் கேம் குள்ள போறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அட பாவீங்களா அதுக்குள்ள இவ்வளவு பேரா? க்ளோரி நிஜமால ஒரு பாப்புலர் கேம் தான். ஆனா இவ்வளவு பேர் இருக்கானுங்களே. இப்ப ஏசுவும் பிகினர் போஸ்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டு போனா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஏசுவும் இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போனா ஒரு புது விதமான வெப்பன் இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு பழைய லெவல்ல ஞாபகம் இருக்கு. அவனும் அந்த கஷ்டம் வெப்பனை பார்த்துட்டு உனக்கு 5 லெவல் தான் இருக்குல்ல கவலைப்படாத நான் உனக்கு சீக்கிரமா லெவல பாக்குறேன். இப்ப ஏசுவும் நிஜவலத்துல வெளியே போயிட்டு வரா. பார்த்தா பாஸ் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவனு கேம்ல போக அவனுக்கு யாரோ ஃப்ரெண்ட் பேசுறாங்க. அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போன உடனே ஒருத்த கட்டிட்டு இருக்கான். பாட்டி பிளாட்சி வாங்க வாங்க அப்படின்றான். இப்ப ஏசுவும் டைப் பண்ண அங்க இருக்கிறானு என்னது டைப் பண்ணிட்டு இருக்கியா மைக் ஆன் பண்ணியா பேசி அப்படின்றான். ஏசுவும் என் பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க அதனால டைப் பண்ண முடியும் அப்படின்றான். இப்ப ஏசுவும் அங்கதான் பாஸ் இருக்குன்றான். அவனுக்கு நோக்கம் சொல்ல இப்ப இவனுமே கேம்ல போறான். இப்ப ஏசுவும் லார்ட் கேம் அந்த கேம்ல போறான். உள்ள போனோன்னு அவங்கள பாத்துட்டு என்னது எல்லாமே நோக்குங்களா? அங்க வந்தவங்களும் ஆமா ஆமா இந்த கேம் நாங்கள ஃபர்ஸ்ட் டைம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இப்ப அங்க ஒருத்த போஸ் கொடுக்குறான். அவனும் எல்லாம் நல்லா கேட்டுப்பாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க என்ன மாதிரியே நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் ஆவீங்க அப்படின்றான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னா மிட்நைட் ஃபேண்டம் கேட் பாஸ் இங்க வர போறாரு அப்படின்றாங்க. லிட்டில் மனு அட அவன் சொன்ன மாதிரி இங்க ஒரு பாஸ் வந்துட்டு இருக்கா. அவன மனசுக்குள்ள மிட்நைட் ஃபேண்டம் கேட் இதுக்கிட்ட லூட் அதிகமாவே இருக்கும். இவங்க எல்லாரும் சாக விட்டுட்டு மொத்த லூட்டி நம்ம அமைக்கலாம் அப்படின்றான். அவனும் மத்தவங்க கிட்ட இப்பதான் சர்வர் ஓபன் ஆச்சு இந்த பாஸ் நம்ம வரனா நம்ம பேரை இந்த சர்வர் மொத்தமா சொல்லுவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த இடன் பாஸ் மிட்நைட் ஃபேண்டம் கேட் வருது. அங்க வந்து போஸ்ட் கொடுக்க சொல்லி அங்க தடிக்கிறான். லிட்டில் மனு என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஆக்ரோ எங்கிட்ட வரல. இதுல ஆக்ரோன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி அதோட மொத்த ஜோனையும் தான் பக்கம் இருக்கிறது ஆக்ரோன்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க வந்து நோப்பு இந்த மனுஷருங்க கை தவி சுட்டுட்டு அப்படின்றான். இப்ப அவன் அடிப்படுறத பார்த்து ஏசு யூஸ் பண்றான். அவனும் நல்லா யூஸ் பண்ணிங்க நான் பார்த்து சொல்லிட்டு முன்னாடி போய் அடிக்கிறான். இப்ப அவனும் அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டர் ஆக்ரோ இவன் கிட்ட வருது. இதை பார்த்து ஏசுவும் லிட்டில் மோன் அவன் கேரக்டர் ஸ்கில் நல்லா இருக்குல்ல. இப்ப அந்த மான்ஸ்டர் சுத்துப்பட ஏசுவும் என்ன அட்டாக் பண்றது கரெக்டா சொல்லிட்டு
பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனும் அட்டாக் பண்றதை நிறுத்திட்டான். இயேசுவை பார்த்துட்டு என்னது அட்டாக் பண்றதை நிறுத்திட்டானா? ஆக்ரா போயிருக்குமே, என்ன மான கம்மியாச்சு சொல்லிட்டு செக் பண்றான். பார்த்தா மான ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப ஆக்ரா போனதுனால அந்த மான்ஸ்டரும் சுத்தி இருக்க நூபுகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த அட்டாக்ல சுத்தி இருக்கவங்க செத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த லிட்டில் மூணுங்கிறவன் சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்ப கூட வந்த எல்லா நூபுகளையும் இறந்து போயிட்டாங்க. லிட்டில் மூணு லார்ட் கேம் நீங்களும் நானும் மட்டும்தான், நீங்களே கூட சண்டை போடுங்க அப்படின்றான். ஆனா ஏசியும் நீயே சண்டை போடுங்க, நான் வரல. இப்ப அந்த லிட்டில் மூணுக்கு அடி வந்துட்டு இருக்கு. அவனும் ஹீல் பண்ணுங்க அப்படின்றான். ஆனா ஏசியும் இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா அந்த மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ணுமே அதெல்லாம் இறந்து போயிடுவானே. இந்த சைடு அந்த லிட்டில் மூணுக்கு நிறைய டேமேஜ் போயிட்டு இருக்கு. அவனும் கவலைப்படாதீங்க, இது ஆகுற நான் பாத்துக்கிறேன், நீ ஹீல் பண்ணுங்க அப்படின்றான். ஏசியும் ஹீல் பண்றா, அது எப்படி பண்றதுன்னு மறந்துட்டேனே அப்படின்றான். இது கேட்டு அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஏசியும் நீ வெள்ளார என்ன பண்ணுங்கறத நானும் கவனிச்சேனா, இந்த பாஸோட லூட் ஆட்டை போடுறதுக்கு இந்த பாஸ் வச்சு எல்லாரும் சாகடிச்சிட்ட. இது கேட்டு அவனும் அப்ப ஸ்டார்டிங் தான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. ஆனா இந்த பாஸ் கிட்ட இவ்வளவு எக்ஸ்பி இருக்கு, நான் இல்லாம உன்னால தோக்கடிக்க முடியாது. இந்த வாட்டி நிஜமான டீம் போவோமே, இதுக்கு வர டிராப்ப நம்ம பாதி எடுத்துப்போம். இது கேட்டு ஏசியும் என்னது பாதியா என்ன மறைச்சிருக்கா? பாதிக்கு பதிலே நான் முழுசாவே எடுத்துக்கிறேன். இப்போ ஏசிவத்தோட வெப்பன் எடுத்துட்டு தன்னந்தனியா அந்த மான்ஸ்டர் அடிக்க போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியல, ஆனா போக ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசானதுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.